Pure Science Zoology. Today, human insulin production. Last class, application biotechnology. Second part நம்ம complete பண்ணோமா? Second part means intro, then recombinant human insulin. இந்த diagram உங்களுக்கு explain பண்ணல. Human insulin உடைய production உடைய bacterium, bacteriaலேருந்து DNA, அந்த plasmid DNA ஜாயிண்ட் ஆகி பிளாஸ்மிட் டிஎன்ஏ வந்து நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அதோட ஒரு ரீகாமினன்ட் டிஎன்ஏ ஜாயிண்ட் ஆகுது. ரீகாமினன்ட் டிஎன்ஏக்கு அடுத்தது மல்டிப்ளைங் ப்ரொடியூசரிங் இன்சுலின். அவர் வந்து எப்படி இன்சுலின் ப்ரொடக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராமோடைய கான்செப்ட். ஒன் டைம் பாருங்கள். பாக்டீரியம் பிளாஸ்மிட் டிஎன்ஏ, அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ கட் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். அந்த டிஎன்ஏ என்ன பண்ணுது? கட் பண்ணிட்டு திரும்ப ரீகாமினன்ட் ஒரு டிஎன்ஏ, எது நமக்கு தேவை, வாட் எவர் ஹியூமன் வில், மனிதனுக்கு தேவையா, அது அக்ரிகல்ச்சரில் இருக்கலாம், அல்லது ஹியூமன் மெடிசன் லைனில் இருக்கலாம், அல்லது இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கலாம். ஸோ வாட் வில் வி நீடு. ஸோ ரீகாமினன்ட் மறுபடியும் ஒரு டிஎன்ஏவை ஆட் பண்ணுறோம். அது மூலயமா நமக்கு வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு தான் இந்த டயக்ராமோடைய கான்செப்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஹியூமன் ஆல்ஃபா லாக்டா அல்புமின் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ராடாக பாருங்கள். 10.1.2 பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி. அதே பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.1 வரும். இவங்களுக்கு 10th சாப்டருங்கிறது உங்களுக்கு 9th சாப்டர். ஓகே, ஆல்ஃபா லாக்டா அல்புமின் அப்படின்னு 2 மார்க்கில் ஒரு 3 மார்க்கில் வந்தால் இட்ஸ் ஏ புரோட்டீன் கம்போஸ்டு 123 அமினோ ஆசிட். அது வந்து புரதத்தால் ஆனது. புரோட்டீன் ஆர் மேடப் ஆஃப் அமினோ ஆசிட். பயோகெமிஸ்டில் சார் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அண்டு 4 டைசல்ஃபைடு பிரிட்ஜஸ், அதில் இருக்கக்கூடியது 4 டைசல்ஃபைடு பிரிட்ஜஸ் இருக்கும். வித் ஏ மாலிகுலர் வெயிட்டு 14,178, 14,178 DA means Dalton. In human milk, a lacta albumin is the most abundant protein comprising 25% of total protein. ஸோ கிட்டத்தட்ட அதில் 25% டோட்டல் ப்ரோட்டீன் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் ஆல்வா லாக்டா அல்புமின்ங்கிறது அது ஒரு ப்ரோட்டீன் கம்போஸு 123 அமினோ ஆசிட். அந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 123 அமினோ ஆசிட்டு. நெக்ஸ்ட் அதனுடைய மாலிகுலர் வெயிட்டு 14,178. DA மீன்ஸ் டால்டன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ப்ரோட்டீன் கம்போசிங் 25% டோட்டல் ப்ரோட்டீன் ஃபவுண்ட் இன் ஹியூமன் மில்க். ஹியூமன் மில்கில் 25% என்ன இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன் இருக்குது. அது மெமரி கிளாண்டு. லாக்டா அல்புமின் பைண்ட்ஸ் கால்சியம் அண்ட் ஜிங்க் அயன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அயன்னு கேட்டாங்கன்னா அப்ஜெக்ட் டைப்பில் கால்சியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. ஏன்னா மில்கில் நமக்கு கால்சியம் இருக்கிறதால தான் அந்த பிறந்த குழந்தைங்க டீத்து போன்லாம் ஃபார்மேஷன் ஆகுது. நல்லா கவனிங்க. முதல்ல யோக் சாக்கில் ஆர்பிசி ப்ரொடக்ஷன் ஆகும், திரும்ப லிவரில் ஆர்பிசி ப்ரொடக்ஷன் ஆகும், லேட்டர் போன் மேரோவில் ரீப்ரொடக்ஷன் ஆகும். இது என்ன ரீப்ரொடக்ஷன் ஆகும்? பிளட் செல், ஆர்பிசி. நல்லா கவனிங்க. போன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நம்ம கரும்பு எப்படி கடிக்கும் பொழுது மேலே ஹார்டாக இருக்குது, உள்ளார ஜூஸ் கண்டென்ட் இருக்கோ, அதுபோல் போனில் உள்ளார இருக்கக்கூடியது ஸ்பான்ச்சஸாக இருக்கும். எலும்பு மஞ்சை என்று சொல்லக்கூடிய அங்கே தான் ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வரீங்க. பாக்டீரியா சைட்ஸ் ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டீஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டியூமருக்கு எதிராக ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டீஸை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த நியூட்ரிஷனல் வேல்யூ. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹவு மில்க்குக்கு சப்ளிமெண்ட்ரியாக தாய்ப்பாலுக்கு பசும்பாலுக்கு இணைய அந்த தாய்ப்பாலுக்கு இணைய அந்த பசும்பாலில் இந்த புரோட்டீன் கண்டென்ட்டை கொண்டு வர்றது தான் இந்த டிஎன்ஏ ரீகாமினன்ட்டினுடைய பயோடெக்னாலஜி மெத்தடை இங்கே அப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்படியும் ஹெல்த்தி டிரான்ஜெனிக் ஹவுஸ் வேர் ப்ரொடியூஸ்டு சொமாட்டிக் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர். அப்போ ஒரு உடலில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 1.11 கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1.55 கிராம் பர் லிட்டர். கேபிட்டல் எல்லுங்கிறது லிட்டரை இண்டிகேட் பண்ணுது. ஆஃப் ரீகாமினன்ட் ஹியூமன் ஆல்ஃபா லாக்டா அல்புமின் வாஸ் அச்சீவ்டு. சிமிலர்லி டிரான்ஜெனிக் கோட்ஸ், டிரான்ஜெனிக்னா ஜீனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேங்களா? எதில்? கோட்ஸ் வெள்ளாட்டில் வேற ஆல்சோ ப்ரொடியூஸ்டு, உற்பத்தி பண்ணுறாங்க. in which the expression human alpha lacta albumin was about 0.1 to 0.9 milligram milliliter. ஓகே, இப்போ என்ன கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் பேராவில் ஆல்பா லாக்டா அல்புமின்
அதில் ப்ரோட்டீன் இருக்குது, அமினோ ஆசிட் இருக்குது, 4 டை சல்ஃபைடு இருக்குது, 14,178 டால்டன் பார்த்தீங்க. அதில் 25% டோட்டல் ப்ரோட்டீன் ஹியூமன் மில்கில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த பாக்ஸில் பார்க்கும்பொழுது ஸோ டிரான்ஜெனிக் கோட்ஸில் நடக்குது. சொமாட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் இஸ் எ டெக்னிக் ஃபார் கிரியேட்டிங் வயபிள் எம்ப்ரியோ அப்படின்னா மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய எம்ப்ரியோவுக்கு வயபிள்னு பேர். எப்படின்னா சொமாட்டிக்னா பாடி செல். இப்போ பாடி செல்லில் இருக்க நியூக்ளியர் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எங்கே? வயபிள் எம்ப்ரியோவில் பாடி செல் அண்டு எக் செல். இந்த டெக்னிக்கு தான் அனிமல் குளோனிங்னு தெரியும். நமக்கே தெரியும், ஒரு பாடி செல் எடுத்துட்டு யுட்ரஸ்லேருந்து செல்லை எடுத்து குளோனிங் லேன் வில்மட் பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இயர் ஆஃப் 1997 ரோசி ஃபர்ஸ்ட் டிரான்ஜெனிக் ஹவ் ப்ரொடியூஸ்டு. முதல்ல ஹவ்வில் எந்த இயர்னு கேட்பாங்க? 97. டூ யூ நோ? நல்லா க்ளீனாக அப்சர்வ் பண்ணுங்க. பாக்ஸ் கொஸ்டின் தான் நீட்லையும் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அதை என்ன எழுதுவீங்க? லிசன். எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 2.4 கிராம் லிட்டர் இருக்கான் பர் லிட்டர். நியூட்ரிஷனலி பேலன்ஸ்டு ஃபுட்டு. இது வந்து ஃபுட்டில் பேலன்ஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு? பர் லிட்டரில் 2.4, அதாவது 2.5 கிராமுக்கு குறைவாக இருக்குது. 2.4. இந்த ப்ரோட்டீன் ரிச் மில்க், அதிகமாக புரதம் இருக்குது அப்படிங்கிறத இது என்ன சொல்கிறாங்க? நியூ பார்ன் பேபிஸ் தென் த நார்மல் மில்க் ப்ரொடியூஸ்டு பை ஹவுஸ். ஸோ நார்மல் ஹவை விட இதில் வந்து அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் இஸ் மோர் அப்படின்றாங்க. இந்த டாபிக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம 10.1.3ல பார்க்குறோம். இன்டர்ஃபரான். இன்டர்ஃபரானுங்கிறது ப்ரோட்டீனியஸ் ஆன்டிவைரல் ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்ஸ். ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்டன்ஸில் மெமாலியன் செல்லில் இன்ஃபெக்டட் வித் வைரஸ். வைரஸில் இன்ஃபெக்ட் ஆகுது. ஒன்ஸ் அகெயின் ப்ரோட்டீனியஸ் அப்படின்னா புரதம், ஆன்டிவைரல் ஸ்பீஷீஸ் அதாவது வைரலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் ஏ மெமாலியன் செல்லில் இருக்கலாம். ஸோ இது யார் சார் ஐடென்டி பண்ணா? வைரலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு இன்டர்ஃபரான் ஒரு மோஸ்ட் தெரோஃபிட்டிக் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. இன்னொரு கான்செப்டில் ஆலிக் அண்டர்லைன் பண்ணிங்க. ஐசக்ஸு ஜீன் லிண்ட்மேன் என்கிறவர் இந்த இயர் ஆஃப் 1957 ஐடென்டி பண்ணாங்க இன்டர்ஃபரானை. சரி, இதில் என்னென்ன இருக்கா? ஆல்ஃபா, பீட்டா, லாம்டா இருக்கா? த ஸ்டிமுலேட் செல்லுலார் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆன்டிவைரல் என்சைம் இன்ஹிபிட் வைரல் ரெப்ளிகேஷன். ஆன்டிவைரல்னாலே ஆப்போசிட். இப்போ டியூமர் கட்டி ஆன்டி டியூமர்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடியது. சரியா? இப்போ ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிறோம், அந்த நோய் எதிர்க்கக்கூடியது. இங்கே ஆன்டிவைரல் எப்படிலாம் சார் பண்ணுது, எந்த விதத்தில் இந்த இன்டர்ஃபரான் யூஸாக இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பேரால் டிஸ்கஸ். From blood, the amount of blood is required isolation interferon enormous are not practical. The overcome this interferon produced rRNA. rDNAங்கிறது ரைபோநியூக்ளியஸ் டிஆக்சிநியூக்ளிக் ஆசிட்னு அர்த்தம். அந்த ஈஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் சாக்ரோமைசிஸ் சர்வேசியம். ஆல்ரெடியாக பார்த்தோம், அந்த பிரெட் ஃபார்மேஷனுக்குலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு, இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் ஆகுது, பேக்கரியில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஃபெர்மெண்டேஷனுக்கு யூஸ் ஆகுது அந்த ஈஸ்ட்டு. இப்போ நம்ம தோசை மாவு புளிக்கிறதே என்ன சொல்கிறோம்? ஒரு ஈஸ்ட் தான் இல்லையா? இப்போ ஈஸ்ட் மூலயமா தான் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். கம்பேர் டு வின்டரை விட சம்மர் சன்லைட் டெம்பரேச்சர் இஸ் மோர், அதனால் ஈஸியாக ஃபெர்மெண்டேஷன் ஆகும். ஓகே. ஈ கோலைனா எச்சேரிய கோலை. டஸ் நாட் பொசஸ் த மெஷினரி கிளைக்கால். அது அந்த வேர்டு நல்லா கவனிங்க. கிளைக்கோசலேஷன். இன்டர்ஃபரான் யூஸ் த ட்ரீட்மெண்ட் வேரியஸ் டிசீஸ். எதுக்கெல்லாம் இந்த இன்டர்ஃபரான் யூஸ் ஆகுது? 3 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. கேன்சர் நம்பர் 1, புற்றுநோய் இல்லையா? புற்றுநோய்னா நார்மல் செல்லை விட ப்ரொலிஃபரேஷனாக இருக்கும், நம்ம நார்மல் செல்லை அதை அழிச்சிடும், தட் இஸ் ஏ கேன்சர். நெக்ஸ்ட் எய்ட்ஸ், அக்கையர் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். 3rd பாயிண்ட் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். 4th பாயிண்ட் ஹெப்பாட்டிஸ். ஹெப்பாட்டிஸ்னா லிவர் அஃபெக்ட் ஆகக்கூடியது. ஹெர்ப் சூஸ்டர் அப்படின்னா அக்கி படைன்னு பேர். ஓகேங்களா? அப்போ நோட் பண்ணிங்க. இதுக்கெல்லாம் இந்த இன்டர்ஃபரான் யூஸ் ஆகிறாரு. 3 மார்க் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெரோஃபட்டிக் அப்ளிகேஷன் இன்டர்ஃபரான்ஸ் reach the common man due to the high cost for the protection. மற்றதை விட இது வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கொஞ்சம் காஸ்ட் ஆகும் அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டு நமக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ. டு நெக்ஸ்ட் செஷன் டீப்லி 10.1.4.